என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். மதமாற்றம் செய்கிறார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தி கைது செய்தல், வழிபாட்டு தலங்களை எரித்தல், கிறிஸ்தவ நிறுவனங்களில் சேவை மனதோடு செயல்பட்டு வரும் பள்ளிகள், மருத்துவமனைகள் மீது தாக்குதல்கள், கிறிஸ்தவ போதகர்கள், அர்ப்பணிக்கப்பட்ட கன்னியர்கள் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பிஜேபி ஆளும் மாநிலங்களில் இது போன்ற வன்முறை சம்பவங்களில் எண்ணிக்கை அதிகம். மேலும் கிறிஸ்தவ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கு வரும் நன்கொடைகள் பெறுவதற்கான அனுமதிகளை தடை செய்வது அவர்கள் மீது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை முதலியவற்றை ஏவி விடுதல் போன்ற வன்முறை வடிவங்களை தாண்டி 2025 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் போது 80க்கும் மேலான இடங்களில் தாக்குதல்கள் அரங்கேற்றப்பட்டுள்ளன. கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்கள் ஒருபுறம் இருக்க, கிறிஸ்துமஸ் தொடர்பான பொருட்களை விற்பனை செய்கிற அப்பாவி ஏழை வியாபாரிகள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் வன்மத்தின் உச்சமாகும். கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சமய சிறுபான்மையினருக்கு எதிராக கட்டமைப்பு ரீதியான தாக்குதல்கள் பாஜக ஆட்சியில் அதிகரித்து வருவது அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஒன்றிய அரசில் நிதி ஒதுக்கீட்டில் கூட சிறுபான்மை மக்களுக்கான நிதி கணிசமாக குறைத்திருப்பது சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை குறைப்பு, அரசியல் பிரதிநிதித்துவத்தை அழிக்க முற்படுவது பல வகையில் அரச வன்முறை நிகழ்த்தப்படுகிறதோ என்ற அச்சம் நிலவி உள்ளது. அண்மை காலங்களாக கட்டமைத்து விடப்பட்டிருக்கும் நேர்முக மறைமுக வன்முறை செயல்கள் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். நம்மை ஆளும் ஒன்றிய அரசின் பிரதமர் இது போன்ற சமயவாத வன்முறைகளுக்கு எதிராக வாய் திறக்காமல் கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது இன்னும் அதிகமான சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறது. எனவே திருச்சபைகள் வழியாக நாம் பொதுமக்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் விடுக்கும் வேண்டுகோள் யாதெனில் சமய சார்பற்ற இந்திய திருநாட்டில் சமய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த சமயமாக இருந்தாலும் சமய வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். சமய நல்லிணக்கம் உருவாக சமூக பதற்றம் ஒழிந்து அமைதி நிலவ ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிக்கு தெரிந்த திருச்சபைகள், சென்னை பேராயம், பூவிருந்தவல்லி திருச்சபைகள் நாம் முழக்கமிட போகிறோம். இந்த முழக்கம் இங்கே மேலே இருக்கிறவங்க மட்டுமல்ல, அனைவரும் உறக்க
இந்த முழக்கத்தை நீங்கள் பின்பற்றும்படி அன்பாய் அழைக்கிறோம்.